மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பாராமதியில் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவின் பாராமதி பகுதியில் தரையிறங்கும் போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் சென்ற தனியார் விமானமானது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாரமதிக்கு தன்னுடைய பல்வேறு நிகழ்வுகளுக்காக பங்கேற்பதற்காக அவர் பாரமதி சென்ற பொழுது அந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் அவருடைய உடல்நிலை தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளியிடவில்லை என்றாலும் முதற்கட்டமாக அங்கிருந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவார் பயணித்த அந்த விமானம் என்பது தனியார் விமானமாக கூறப்படுகிறது. அந்த விமானம் பாரமதி அருகே சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் அந்த விபத்தினால் அது சுக்குநூறாக நொறுங்கியுள்ளது என்ற ஒரு தகவலை முதற்கட்ட தகவலாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் அவர் பாரமதி சென்ற பொழுது இந்த ஒரு விபத்து என்பது இன்று காலை ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. மிகவும் அந்த விமானத்தை பொறுத்தளவில் கடுமையான ஒரு சேதங்கள் என்பது அதிகமாக இருப்பதன் இருக்கு என்ற ஒரு தகவலை முதற்கட்டமாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அஜித் பவார் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் அந்த விமானத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. இன்னும் எத்தனை பேர் அதில் பயணித்தார்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரமதி அருகே இந்த விமானம் என்பது சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தா என்பது தொடர்பான விவரங்கள் கூடுதலாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த சேதங்களை மீட்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அஜித் பவாருடைய உடல்நிலை தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த விமானமானது கடுமையான ஒரு விபத்தில் சிக்குவதன் காரணமாக உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எதன் காரணமாக விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? அஜித் பவார் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விவரம் இருக்கா? தற்பொழுது வரை ஒரு அறிவிப்புகளையும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து செய்யவில்லை. குறிப்பாக அஜித் பவார் அவருடைய உதவியாளர்கள் உள்ளிட்ட ஒரு சிலர் அந்த விமானத்தில் பயணித்ததாக கூறப்படுகிறது. மொத்தம் எத்தனை பேர் அதில் பயணித்தார்கள் என்ற ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்படவில்லை. பாரமதியினுடைய அருகே இருக்கக்கூடிய அந்த விமான படைத்தளத்தில் அவர்கள் தரையிறங்க முற்பட்ட பொழுது இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களால் அவர் அஜித் பவார் தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை அங்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அவர் சென்ற பொழுது இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தரையிறங்கும் நேரத்தில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விமான விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த பணிகள் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு சுசிதா? மீட்பு பணிகள் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகளோடு அந்த ஒரு மேற்பார்வை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பாரமதியினுடைய பகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்திற்கு விழுந்திருக்கிறார்கள். விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள், CSF அதிகாரிகள் முதற்கட்ட மீட்பு பணியில் நடைபெற்றதாகவும் அந்த அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த நம்ம தொடர்ந்து பேசலாம்.